Hey guys, this is Reshmanrj and welcome back to my channel. So இன்னைக்கு வந்து நீங்க ஒரு சூப்பரான ஒரு vlog தான் பார்க்க போறீங்க. DIML Day in my life vlog தான் பார்க்க போறீங்க. என்னோட பேக்ரவுண்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ வந்து என்னோட அம்மா வீட்டில் தான் இருக்கேன். நேற்று தான் வந்து மாட்டு பொங்கல்லாம் முடிச்சுட்டு இங்கே நைட்டு வந்தோம். ஸோ கல்யாணமான பொண்ணுங்களுக்கு வந்து அம்மா வீட்டுக்கு வரணும் அப்படின்னாலே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. ஏன்னா எந்த ஒரு வேலையும் இருக்காது, நல்லா சாப்பிட்டு தூங்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே வருவாங்க அம்மா வீட்டுக்கு. பட் ஆனால் எனக்கு வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி தாங்க இருக்கும். இங்கேயும் நான் அதே வேலை தான் பண்ணிகிட்ருப்பேன், அங்கேயும் வந்து எனக்கு அதுதான் வேலை. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்து பொங்கலோட 3rd டேங்க. ஸோ காணும் பொங்கல் தான் இன்றைக்கி செலிப்ரேட் பண்ண போகிறோம். நிறைய ஊர் சைடில் வந்து இந்த பொங்கலை வந்து கன்னி பொங்கல், காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பெரம்பலூர்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து திருச்சி சைடில் எல்லாருமே இது வந்து கரிநாள்னு சொல்லுவாங்க. பட்டுக்கோட்டையில் வந்து இது வந்து கன்னி பொங்கல், காணும் பொங்கல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த பொங்கல் வந்து எப்படி நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம், என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து காணும் பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா வந்து இப்போது எங்கள் ஊர் சைட்லலாம் வந்து இந்த யங் கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்களே, இந்த மாதிரி நாங்களாம் வந்து பொங்கல்லாம் வச்சுட்டு அழகான ட்ரெஸ், சாரீ, ஆஃப் சாரி அதெல்லாம் போட்டு பெரியவங்க காலெல்லாம் வந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். அன்றைக்கி மட்டும்தாங்க எங்களுக்கு நிறைய காசு சேரும். ஏன்னா பார்க்குறவங்கலாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணி காசு கொடுத்துட்டு போவாங்க. இப்போ வந்து டைம் ஒரு 7:30 ஆகுதுங்க. ஸோ vlog பண்ணலாம் அப்படின்னு நான் இன்றைக்கி கொஞ்சம் ஏர்லி மார்னிங் 6:30க்குலாம் எழுந்திரிச்சிட்டேன். 6:30க்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து நான் அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம், பொங்கல் செய்ய ஹெல்ப் பண்ணலாம், ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க, நம்ம போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு கீழே வந்தேன். பட் ஆனால் அவங்க 6 மணிக்கெலாம் செஞ்சு முடிச்சிட்டாங்களாம். எனக்கே ஒரே ஷாக் ஆகிடுச்சு. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு அந்த பொங்கலை காட்டுறேன் இருங்க. ஸோ இதுதான் அந்த பொங்கல். நெய்யெல்லாம் ஊற்றி செம்மையாக செஞ்சுருக்காங்க. நான் ஹெல்ப் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, சாமிக்கெலாம் அழகாக ட்ரெஸ்லாம் போட்டு விட்டுருக்காங்க, புது ட்ரெஸ்லாம் பொங்கல்னால. எங்கள் அம்மா எப்போயுமே மிட் நைட்லேயே எழுந்திரிச்சிருவாங்கங்க, 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருவாங்க. ஸோ அவங்க சமைச்சிட்டே இருப்பாங்க காலையிலேருந்து. காலையில் 6 மணிக்கெலாம் என் தங்கச்சி வந்து மேக்கப் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இதில் என்ன ஒரு ஹைலைட்னால் வந்து என்னோட மேக்கப் டுட்டோரியலை பார்த்து பண்ணிகிட்ருக்கா. அப்போ கண்டிப்பாக இவன் மேக்கப் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நைன்தர மாதிரி இருக்க மணி. இதை என்னால மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது. ஸோ சரி, நம்மளும் போய் மேக்கப் பண்ணலாம் அப்படின்னு நான் இப்போ வந்து என் ரூமுக்கு வந்துட்டேன். மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி வந்து அவங்க கூட ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அது என்ன அப்படின்னா வந்து கார்னியர் ஸ்கின் நேச்சுரல்ஸ். நான் எப்போதுமே வந்து மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி என் ஃபேஸ் வந்து கொஞ்சம் பிரைட்டாக க்ளோவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஃபேஸ் ஷீட் வந்து போடுவேங்க. அந்த ஃபேஸ் ஷீட்டில் வந்து நான் இன்றைக்கி வாங்கியிருக்கிறது கார்னியர் ஸ்கின் நேச்சுரல்ஸோட சார்கோல் ஃபேஸ் ஷீட் தான். ஸோ வந்து இது வந்து இந்த ஃபேஸ் ஷீட் வந்து இப்படி தானே இருக்கும். இது சார்கோல் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாகவே வந்து பிளாக்காக இருக்குது. இதோ இப்படி வந்து ஃபேஸ் ஷீட் மாதிரி எப்படி இருக்குங்க. இது ஃபுல்லாக நமக்கு ஜெல் மாதிரி இருக்கும். ஸோ எந்த சைட் வந்து ஜெல் அதிகமாக இருக்கும் அந்த சைட் வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸில் வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாகவே வச்சுருங்க. வச்சுட்டு கொஞ்சம் நல்லாவே வந்து அழுத்தி விட்டுருங்க. ஏன்னா அழுத்தி விட்டுனா தான் அது நல்லா ஒட்டும். எனக்கே என்னை பார்க்க கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. ஸோ இப்போ வந்து 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபேஸ் ஷீட்டை எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து வாஷ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு டவல் வச்சு ஃபேஸை வந்து லைட்டாக தொடச்சி எடுத்துருங்க. ஏன்னா வாஷ் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து இது போட்டதே வந்து வேஸ்ட் ஆயிரும். நான் எதுக்கு வந்து இதை உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைமில் வந்து ஃபேஷியல் பண்ணியிருக்க மாட்டோம், ஃபேஸ் வந்து ரொம்ப டேன் ஆகி டல்லாக தெரியும். அந்த மாதிரி இருக்க டைமில் வந்து நீங்கள் இந்த ஷீட்டை வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ப்யூரிஃபை ஆகி க்ளோவாக இருக்குங்க. அப்புறம் வந்து ஸ்கின்னுமே வந்து நல்லா டீடாக்ஸ் ஆகும்.
ஸோ வந்து நீங்கள் மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கார்னியர்னு இல்லை, எந்த ஃபேஸ் ஷீட் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த ஃபேஸ் ஷீட்டை வந்து நீங்கள் உங்கள் ஸ்கின் டைப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நான் வாங்கின கார்னியர் ஃபேஸ் ஷீட் வந்து 99 rupees தான். இது வந்து ஒன் டைம் தான். ஒரு தடவை போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டஸ்ட்பினில் போட்டுருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து இப்போ சாரீலாம் போட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டேன். என்னோடய மேக்கப் மட்டும்தான் வந்து பேலன்ஸ் இருக்குது. நான் வந்து என்னோடய ப்ரீவியஸ் மேக்கப் டுட்டோரியலில் பண்ண மாதிரி தான் இப்போவும் ட்ரெடிஷ்னல் மேக்கப் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து கிறிஸ்டல் கிளியராக வந்து மேக்கப் டுட்டோரியல் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ வந்து நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ என்னோடய மேக்கப் வந்து ஃபுல்லாகவே ஓவர் ஆயிடுச்சுங்க. இந்த தோடு பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்து இது வந்து மூக்குத்தி அம்மன் நயன்தாரா போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வாங்கினேன். எல்லாமே வந்து எனக்கு ஓவர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம சாமி கும்பிட்றது மட்டும்தான். ஏன்னா அம்மா காலையிலே பொங்கல் செஞ்சு வச்சுட்டாங்க. ஸோ இப்போது டைம் வந்து நாங்கள் கிளம்பவே ஒரு 9 o'clock ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து சாமி கும்பிட்றது மட்டும்தான் இருக்குது. ஸோ வாங்க நம்ம கீழே போய் பார்க்கலாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு. இதுதான் என்னோடய அம்மா. கண்டிப்பாக வந்து என்னையும் அவங்களையும் பார்த்தா அக்கா தங்கச்சி மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் நம்பினாலும் நம்மளால இவங்க தான் என்னோடய மம்மி. நாங்கள் வந்து சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லார் வீட்லேயுமே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம அப்பா தாங்க கேமராமேனாக இருப்பாங்க. ஸோ எங்கள் வீட்லேயுமே அப்படி தான். ஸோ சாமி கும்பிடும் போது ஃபர்ஸ்ட் வந்து அப்பா தேங்காய் உடச்சி ஸ்டார்ட் பண்ணாங்க. வேணாமா? அதுக்கப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி யங் கேர்ள்ஸ்க்காக தாங்க இந்த ஃபங்க்ஷனே. ஸோ என் சிஸ்டர் வந்து மனிஷா தான் அந்த ஆரத்தி வந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்களாம் ஆஸ் யூஷுவல் அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். வருஷத்துலேயே எப்போயாவது தான் நான் என் ஹஸ்பண்ட் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன். ஸோ இன்றைக்கி வந்து நல்ல நாளில் எங்கள் அம்மாலாம் விழ சொன்னாங்க. அதனால நானும் என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து இட்லியும் நாட்டுக்கோழி கிரேவி அப்புறம் ஆட்டுக்கால் பாயாலாம் அம்மா வச்சுருந்தாங்க. சரி, ஹாய் சொல்லுங்கள். ஸோ இப்போ என்னடா இவ காரில் திடீர்னு இருக்கா அப்படின்னு தான் நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ இப்போ நான் எங்கே போக போகிறோம் அப்படின்னா வந்து எங்கள் தாத்தா அப்பா வீட்டுக்கு தான் போக போகிறோம். எங்கள் அப்பாவோட அப்பா வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ அந்த வீடு வந்து நான் இது வரைக்கும் வீடியோவில் காமிச்சதே இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து நான் அந்த வீடை இப்போ காமிக்கிறேன். வந்து எங்கள் பட்டுக்கோட்டை அந்த ஊரை வந்து சுற்றி காமிக்கிறேன். இது வந்து மல்லிகா ஃபர்னிச்சர்ஸ். எதுக்குங்க இப்படி சிரிக்கிறீங்க? என்னை ஒரு வீடியோ பண்ண விடுறீங்களாங்க? நான் என் பட்டுக்கோட்டையை சுற்றி காமிச்சிட்டு இருக்கேன்ல, இருங்க. இந்த கேட் இருக்குல்ல, அந்த கேட் வந்து எங்கள் பட்டுக்கோட்டையில் இருக்க ஒரே ஒரு கிரவுண்டு இதுக்குள்ளே தான் இருக்குது. இது வந்து பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அந்த ஸ்கூலில் தான் வந்து இந்த கிரவுண்ட் இருக்குது. இதுதான் எங்கள் தாத்தா வீடு. நாங்கள் சின்ன வயசுலேருந்து இந்த வீடு இதுதான். அப்பை எங்கள் தாத்தா வீடு பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக இருக்குங்க. ஸோ எங்கள் டாடி கூட பிறந்தவங்க வந்து 2 பேர், 2 பிரதர் எங்கள் டாடிக்கு. ஸோ அவங்களோட வெட்டிங் ஃபோட்டோ, எல்லாரோட வெட்டிங் ஃபோட்டோவுமே வந்து ஹாலில் வச்சுருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அப்புறம் இதெல்லாம் வந்து தாத்தா அப்பைக்கு வந்து 60ஆம் கல்யாணம் நடந்த அந்த ஃபோட்டோஸ்லாம் இதில் இருக்குது. என்ன ஒன்றுனா அதில் நான் கொஞ்சம் கொடூரமாக இருப்பேன். நாங்கள் தாத்தா வீட்டில் இருக்கும்போதே வந்து வெளியில் செம்ம மழை. ஜான்வரியில் இவ்வளோ மழை வரும்னு நான் பார்த்ததே இல்லை. ஸோ கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். யாரு நீ வரேன்னா? மர்க்கா சொல்லு. செலிபிரிட்டி மாதிரி. ஸோ நான் இப்போ தான் வந்து எங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கே வந்து டைம் வந்து 12:30 ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து என் அம்மா எனக்காக பிரியாணி பண்ணிகிட்ருக்காங்க. இதுங்க உங்களுக்கு நான் காட்டுறேன்.
வாவ், சீரியஸாக எங்கள் அம்மா பிரியாணி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இந்த ரெசிபியை வந்து கற்றுக்க கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் வந்து நம்ம அம்மா செய்கிற பிரியாணியை பார்த்தோம். இப்போ தம் போட்டு பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து நான் சாப்பிடும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அம்மா இவ்வளோ நேரமாக சாப்பிட தான் கூப்பிட்டுருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து நம்ம சாரி கட்டியிருக்கோம், என்னைக்காவது ஒரு நாள் தான் சாரி கட்டுறோம். ஸோ வந்து டிக்டாக் இல்லை சாரி ரீல்ஸு, அப்புறம் வந்து ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த ரீல்ஸ்லாம் போடணும்னு எனக்கும் ஆசை தான். பட் ஆனால் போடணும்னா இந்த சேனலை எல்லோரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவீங்க நீங்கள். ஸோ அதனால் நான் என்னோடய ரீல்ஸ்லாம் போட மாட்டேன். இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து மூவி ஏதாவது பார்க்கலாம். ஏன்னா நான் என் ஹஸ்பண்ட் வந்து இங்கே வந்தாலே வந்து ஏதாவது ஒரு மூவி பார்ப்போங்க. டெய்லி வந்து ஒரு 2 மூவியாவது அட்லீஸ்ட் பார்த்துருவோம் நாங்கள். அவங்க வந்து ஃபுல்லாக ஹாலிவுட் இங்கிலீஷ் மூவி பார்ப்பாங்க. நமக்கு எப்போதுமே தமிழ் தான். பூமி மூவி பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். சாப்பிட்டுட்டு படம் பார்க்குறதா இல்லை படம் பார்த்துட்டே சாப்பிட்றதா இல்லை சாப்பிட்டே படம் பார்க்குறதான்னு தெரியல. இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? ஹஸ்பண்ட்டை தான் போய் கேட்கணும். ஸோ நான் உங்ககிட்ட கேட்டு என்னன்னு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நாங்கள் இப்போ வந்து படம் தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூமி படம் தான் பார்க்க போகிறோம். நான் செட் பண்ணட்டுமா? ஸோ வந்து நாங்கள் இப்போ தான் வந்து பூமி படம் பார்த்துட்டு முடித்தோம். படம் பார்த்து முடிக்கவே வந்து 4 o'clock ஆயிடுச்சுங்க. ஸோ நாங்கள் இப்போ தான் வந்து லஞ்சே சாப்பிட போகிறோம். லஞ்சுக்கு வந்து அம்மா பிரியாணி, ஆனியன் ரைத்தா, அப்புறம் லெக் பீஸ் கிரேவி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து லிவர் வறுவல், ஃபிஷ் ஃப்ரை, அந்த ஓடுறது நடக்கிறது பறக்கிறது எல்லாத்தையுமே பண்ணி வச்சுட்டாங்கங்க. இப்போ தான் நான் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு வந்திருக்கேன். நான் என் வயிற்றில் கொஞ்சம் கூட கேப் இல்லை. இருந்தாலும் டெசர்ட்டை பார்த்தோன்னா எனக்கு வந்து கண்டிப்பாக சாப்பிடாமல் இருக்க முடியல. அதனால எனக்கு எப்போதுமே வந்து ஃபேவரட்டான குலோப் ஜாமுன் வித் வெனிலா ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டுருக்கேன். இது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியல. நிறைய பேர் வந்து இது ரொம்ப வியர்டான டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் குலோப் ஜாமுன் வந்து எப்போதுமே ஐஸ்கிரீமில் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் குலோப் ஜாமுனை வந்து ஐஸ்கிரீமில் சாப்பிடும்போது குலோப் ஜாமுனை நல்லா ஹீட் பண்ணி சாப்பிடுங்க. நமக்கு சோறு தான் முக்கியம். வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு டிவி பார்க்குறதே வந்து ஒரு தனி சுகந்தாங்க. அதுவும் என்னோடய ஃபேவரட் ஷோ குக் வித் கோமாளி தான் நான் இப்போ பார்த்துட்ருக்கேன். குக் வித் கோமாளி பார்க்கும்போது என்னோடய எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே பறந்து போயிடும். அந்தளவுக்கு வந்து ஒரு ஜாலியாக காமெடியான ஷோ. ஸோ கண்டிப்பாக வந்து எவ்ரி வீக்கெண்ட் வந்து நான் அந்த ஷோ பார்த்துருவேன். ஸோ இவ்வளோ நேரமாக வந்து குக் வித் கோமாளி பார்த்துட்டு இப்போ தான் டின்னர் சாப்பிடலான்னு வந்தோம். இப்போ வந்து டைம் ஒரு 8 o'clock ஆயிடுச்சு. நான் இங்கே இருக்கும்போது வந்து எல்லா டின்னருமே வந்து நான் நைட் வந்து மொட்டை மாடியில் தான் சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். மொட்டை மாடியில் உட்காந்து சாப்பிட்றது வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால நான் இப்போ மொட்டை மாடியில் தான் இருக்கேன். கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. அங்கே ஒரு ஆள் எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் எங்கள் டின்னர். காலையிலேருந்து ஒரே சிக்கன், மட்டன், ஃபிஷ் அப்படின்னு நான்வெஜ்ஜாக போயிட்டுருக்கிறதுனால நைட் வந்து வெறும் ஃப்ரூட்ஸோட சாப்பிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். பொய் சொல்கிறா. நான் நல்லா பண்ணுறனோ இல்லையோ, ஆனால் நீ நல்லா பண்ணுற. ஃப்ரூட்ஸ் தானங்க இருக்கு. நீங்களே பாருங்க, இங்கே வெறும் ஃப்ரூட்ஸ் தாங்க இருக்கு. வேறு என்னங்க இங்கே இருக்கு? இப்போ தான் வந்து நாங்கள் மொட்டை மாடியில் சாப்பிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து டைம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 9 o'clock ஆகுது. ஸோ இப்போ வந்து நான் என்னோட டெய்லி நைட் ரொட்டீனை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், நான் ரெகுலராக பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த கோகனட் ஆயில் யூஸ் பண்ணி என்னோடய மேக்கப்பை வந்து ரிமூவ் பண்ணுவேன். இது வந்து நான் மேக்கப் போடுற அன்னைக்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன்னு கிடையாதுங்க, எல்லா நாளுமே நான் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா வந்து மேக்கப் போட்டிங்க அப்படின்னா வந்து எத்தனை தடவை நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணாலுமே வந்து அதோட கெமிக்கல் வந்து உங்கள் ஸ்கின்ல தாங்க இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணி உங்கள் மேக்கப்பை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்கள் மேக்கப் வந்து ஃபுல்லாகவே ரிமூவ் ஆயிரும். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா வந்து மேக்கப் ரிமூவல் வச்சுருக்கேன் நான் அப்படின்னு அதில் வந்து ஒரு லிக்விட் மாதிரி வச்சு அதை யூஸ் பண்ணி மேக்கப் ரிமூவ் பண்ணுறீங்க. அது வந்து தப்பான விஷயம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுவும் கெமிக்கல் தான்.
நீங்கள் ஒரு கெமிக்கல் எடுக்க இன்னொரு கெமிக்கல் யூஸ் பண்ணுறீங்க. பட் ஆனால் கோகனட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ இது வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஸோ நான் வந்து இப்போ வந்து என்னோட மேக்கப்பை தான் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டிஷ்யூ பேப்பர், அப்புறம் வந்து கோகனட் ஆயில். நான் இன்னைக்கு ஆலோவேரா கோகனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து எந்த கோகனட் ஆயில் வேணாலும் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 2-3 ட்ராப் வந்து இந்த டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஐலைனர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த கணக்கும் பார்த்தாலே உங்களுக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்னோட மேக்கப் ஃபுல்லாகவே வந்து நல்லா ரிமூவ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் இப்போ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் ரொட்டீன். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கோகனட் ஆயில் யூஸ் பண்ணி நம்ம மேக்கப்பை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வருவோம் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து நான் என் ஃபேஸில் வந்து விட்டமின் இ கேப்சூல் ஆயில் வந்து நான் தடவுவேன். ஃபேஸ் ஃபுல்லாக தடவ மாட்டேன். ஐப்ரோ, அப்புறம் வந்து ஐலாஷ், அப்புறம் வந்து என்னோட சீக்ஸ், இந்த இடத்துலலாம் வந்து நான் விட்டமின் இ கேப்சூல் ஆயில் தடவேன். எதனால தடவுறேன் அப்படின்னா வந்து என்னோட ஐலாஷ், ஐப்ரோ ரெண்டுமே வந்து ரொம்ப டார்க்காக இருக்காது, லைட்டாக தான் இருக்கும். ஸோ விட்டமின் இ கேப்சூல் ஆயில் டெய்லி நம்ம தடவிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ஒரு நல்ல ஷேப் கிடைக்கும் ஐப்ரோக்கு, ப்ளஸ் ஐலாஷும் நல்லா க்ரோத் ஆகும். சீக்ஸ்க்கு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம விட்டமின் இ கேப்சூல் ஆயில் டெய்லி சீக்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால நம்ம சீக்ஸ் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். ஸோ அதனால வந்து நான் விட்டமின் இ கேப்சூல் ஆயில் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரே ஒரு கேப்சூல் எடுத்துக்கோங்க. கேப்சூலில் வந்து ஒரே ஒரு ட்ராப் வருது இல்லையா, இதை எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து ஐப்ரோ நீங்கள் வந்து அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக தடவுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப்லேயே வந்து ஐப்ரோ க்ரோத் ஆகும். இந்த மாதிரி 10 கேப்சூல் வந்து 25 rupees தாங்க. ஸோ நீங்கள் வந்து டெய்லி ஹாஃப் கேப்சூல் ஆயில் யூஸ் பண்ணாலே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து இதுதான் என்னோட செகண்ட் ரொட்டீன். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ஹேர். மார்னிங்லேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் என் ஹேரை வந்து ஜடை கொஞ்ச நேரம் தான் போட்டிருந்தேன், அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே விரிச்சு தான் இருந்துச்சு. ஸோ நைட் வந்து நான் தூங்க போகும்போது கண்டிப்பாக வந்து ஜடை பின்னிடுவேங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நான் இந்த பார்ட்டிஷன் எடுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணால் நான் வந்து நைட் வந்து இந்த பார்ட்டிஷனில் வந்து தலை சீவிடுவேங்க. ஏன்னா அடுத்த நாள் வந்து இந்த சைட் நம்ம தூக்கும்போது கொஞ்சம் நமக்கு பஃப் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படி பண்ணுவேன். அது வந்து சும்மா நானாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்ட ஒரு ட்ரிக். இந்த பார்ட்டிஷனில் தான் எடுக்க போகிறேன். இந்த பார்ட்டிஷனில் எடுத்து சும்மா ரொம்ப வலிச்சு சீவிடுங்க. ஏன்னா காலையிலேருந்து உங்கள் ஹேர் வந்து நிறைய அந்த ட்விஸ்ட்டு, நிறைய ஹேர் பின்ஸ் அதோட உங்கள் ஹேர் இருக்குது. ஸோ கொஞ்சமாச்சும் உங்கள் ஹேரை வந்து ரிலாக்ஸ் பண்ண வைங்க. நைட் வந்து தலையை வந்து வலிச்சு எந்த ஒரு ஹேர் பின், எந்த ஒரு ஹேர் பேண்ட் எதுவுமே போடாமல் ஒரு ஜடை மட்டும் பின்னிடுங்க. ஸோ இந்த எண்ட் வரைக்கும் நல்லா பின்னிட்டு நான் வந்து நைட் வந்து எந்த ஒரு ஹேர் பேண்டும் போட மாட்டேன். ஸோ நீங்கள் வந்து ஹேர் பேண்ட் யூஸ் பண்ணுறதுனா ஹேர் பேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. என்னோடய டே வந்து டெய்லி இப்படி தான் முடியும். ஏன்னா வந்து நைட் ரொட்டீன் வந்து இதை நான் கம்பல்சரி, இந்த 3 ரொட்டீனையுமே வந்து நான் கம்பல்சரி பண்ணிடுவேன். ஏன்னா வந்து நம்ம காலையில் செய்கிற தப்பை வந்து நைட் இப்படி சரி பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க, என்னை பற்றி அண்ட் எங்கள் ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. நான் வந்து யூடியூப்பில் வந்து இப்போ தான் ஆரம்பித்து ஏதோ கொஞ்சம் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்குள்ளே வந்து நான் DIML போடுவேன் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ உங்களோட சப்போர்ட்னால தான் வந்து சரி இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கி நான் ட்ரை பண்ணேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் என்னென்ன கரெக்டாக பண்ணியிருக்கேன், என்னென்ன கொஞ்சம் சொதப்பியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன்னான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.